வணக்கம். இப்போ எங்கடா போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்டாக வந்து கிருஷ்ணகிரி கிட்ட போயிட்டுருக்குங்க. ஸோ எங்கடா நண்பா போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் பயணமாக எங்கள் சொந்த ஊருக்கு போய்ட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி டூ வீலர் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி கிட்ட வந்திருக்கேன். ஸோ இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் கிருஷ்ணகிரி வந்துடும். ஆமாம் நண்பர்களே, அதுதான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன். என்னடா நண்பா இப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி கொஞ்சம் நான் சண்டே வந்து மத்தியானம் 2:30 மணிக்கு தான் கிளம்புனேன். சாப்பிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனேன். நான் ஏதோ ஒரு வேலையாக கிளம்பியிருக்கேன். ஸோ நான் காலையிலே கிளம்புனேன்னு நினச்சேன். ஆனால் பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பஸ் டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வேறு வேலையாக வந்து வண்டியில் கிளம்பிட்டேன். ஆமாம் நண்பர்களே, அதுதான் ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி கிட்டே இருக்கோம் நம்ம. வாங்க அப்படியே முன்னாடி எப்படி பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக வந்து பதிவு போடலான்னு சொல்லி பார்த்தா ஒரு மலை துறையாக போட்டுட்டு இருந்தேங்க. இப்போதான் மலை துறையே கம்மியாகிக்குதுங்க. ஸோ அதனால தான் சரி ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி பதிவு எடுத்திருக்கேன். நம்ம பதிவு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ண பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள் பதிவுன்னு. ஓகேவா? வாங்க நண்பர்களே, அப்படியே முன்னாடி எப்படி பார்ப்போம். மழை எப்படி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெயிலே இல்லைங்க, சுத்தமாக வெயில் இல்லை. கிளைமேட்லாம் நல்லா ஒரு அருமையான ஒரு சில்லாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆமாம், பட் எதிர்பார்த்ததை விட வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தது. அந்த அளவுக்கு எதுவும் வெயில் இல்லை. ஸோ வாங்க முன்னாடி எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த மலை தடுத்து பார்த்தீங்களா, அதுதான் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி கிட்டே வந்திருக்கோம். இந்த ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆரம்ப மலை. அதுக்கப்புறம் ரெண்டாவது தெரியுது பார்த்தீங்களா சைடில், இல்லை மறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தெரியும், காட்டுற பாருங்க. இங்கே ஒரு மலை வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது பார்த்தீங்களா, மரத்துக்கு அந்த பக்கம். அப்படியே போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி முருகன் இட்லி. அதுதாங்க கிராசிங்க பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படியே போய்ட்டுருக்குங்க, பார்க்கலாம் வாங்க. மழைத்தூர ஒரு மலை துறையாக போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி எப்படி இருக்குது பார்ப்பாங்க. இந்த ஒரு முறை இந்த கிருஷ்ணகிரி மலை மேலே போய்ட்டு பார்க்கணுங்க, பார்ப்போம் ஒரு முறை. அதுக்காக கிருஷ்ணகிரி வந்துட்டு மேலே போக முடியுமான்னு சொல்லி மேலே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கோட்டை இருக்குது. ஸோ கோட்டையோடு சேர்ந்த மசூதி இருக்குது. ஸோ அதெல்லாம் மேலே போய் ஒரு ப்ளாக் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு. மேலே போக முடியுதமாக பார்க்கலாம் ஆக. இதை மொத்தம் நினச்சேன், ஒரு சித்தேஸ்வரம் மலைக்கு போய்ட்டு வந்தேன், சித்திரப்பட்டான்னு சொல்லிவிட்டு போன சட்டே லாஸ்ட் டைம். ஆமாம், அதே மாதிரி இந்த மலை மேலே போய்ட்டு வந்தேன். கோட்டெல்லாம் இருக்குது, ஒரு வாட்டி போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த மலை மேலே ஒரு வாட்டி போய்ட்டு விளாக் போடலாங்க. கண்டிப்பாக அந்த வழி எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு முறை அதுக்காக வந்துட்டு மேலே போய்ட்டு வரணுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம கிருஷ்ணகிரி டோல் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்களா. NSTC. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரோடை விட்டு நம்ம போகக்கூடிய ரோடு திரும்பக்கூடிய இடம் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நேராக நம்ம கண்டினியூ பண்ணோம்னா சேலம் போயிடலாங்க. சரிங்களா, சேலம் போயிடலாம். இப்போ சின்ன பிரிட்ஜ் வருங்க. இந்த சின்ன பிரிட்ஜ் ஏரியா ஒன்று லெஃப்ட் எடுத்தோம்னா சென்னை போயிடலாம். சின்ன சின்ன போர்டாக போட்டிருப்பாங்க, பார்த்து தான் வரணும். போட்டிருக்கா பார்த்தீங்களா போர்டு, சென்னை திருவண்ணாமலை எல்லாம் வந்து இங்கே வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம போய்க்கலாங்க. ஆமாம், இது தெரியாமல் நேராக போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நேராக சேலம் போயிடலாம். சேலம், மதுரை, கன்னியாகுமரிக்கு போயிடலாங்க நேராக. யாரும் அந்த தப்பு பண்ணாதீங்க. சென்னை போகிறவங்க பார்த்து ரோடு டைவர்ஷன் எடுத்து வாங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் போயிடும். அந்த பஸ்ஸு திரும்ப பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம ரோடு கீழே இருக்கணுங்க. சென்னை போகிறோம்னா வந்து இங்கே தான் லெஃப்ட்டு திரும்பணுங்க.
இதில் நேராக பயணிச்சோம்னா சேலம் போயிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? ஆமாம், வாங்க ரோடை ஃபாலோ பண்ணி போங்க. வாங்க போவோம். நீங்கள் சண்டேவோட டிராஃபிக்ங்குது. ஸோ ஹைவேல எப்படி இருக்குது டிராஃபிக்கு? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெங்களூர் போகிறது ரைட்டுக்கு, ஸோ சேலம் போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணகிரி தாண்டியாச்சுங்க. கிருஷ்ணகிரி தாண்டி நம்ம சென்னை ரோட்டில் திரும்பியாச்சு. இந்த வழி தாங்க வேலூர் போகலாம். நம்ம ஊர் போகக்கூடிய ரூட்டுக்கு பிடிச்சாச்சு. அப்படியே போகணும். மழை பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க. மழை ஒரு தூரம் போட்டது, அந்த ஒரு தூரம் காணாமல் போட்டுச்சு. ஸோ கிளைமேட் நல்லா அருமையாக இருக்குங்க, சில்னஸாக இருக்குது. ஸோ வெயில் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். வானம் வந்து ஒரு கிளவுடியாக தான் இருக்குது. வாங்க முன்னாடி எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாணியம்பாடி டோல் தாண்டியாச்சு. சரிங்களா? வாணியம்பாடி டோல் தாண்டியாச்சு. ஸோ வாணியம்பாடி கிட்ட போயிட்டுருக்கோம் நம்ம. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் டூவீலர் தான் பயணம் செஞ்சுட்ருக்கேன். என்னடா நண்பா அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ டூவீலர் பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயணம் பண்ணுறது ஆமாம், ஒரு அருமையான பயணம், ஒரு சேஃபான பயணம், நான் ரசிக்கக்கூடிய ஒரு பயணம். சுற்றி காட்ட பாருங்க. அந்த போயிருக்கு பாருங்க. இதே மாதிரி இந்த மலை தெரியுது வந்து ஏலகிரி மலைங்க. அதாவது இங்கே சுற்றுப்பக்கம் இருக்கிறவங்களும் இது கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே சேர்ந்தது. இது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. மேலே போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா மேலே ஏலகிரி மலை வாணியம்பாடிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 40-50 கிலோமீட்டர் வரலாம் மேக்ஸிமம். ரொம்ப போயிருக்கேன். பாருங்கள், நம்ம பயணிக்கக்கூடிய வண்டி இது தாங்க. என்னோட டூவீலரில் போயிட்டுருக்கேன். கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வெயிலில் ஒரு நல்ல சில்லாக இருக்குது. ஸோ அதான் போயிட்டுருக்கு. நம்ம ஹைவே பயணத்தை உங்களுக்கு பிடித்ததா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.